இந்த சட்னி இருந்தா போதும். தொட்டு தொட்டு 10லேருந்து 15 இட்லி சாப்பிட்ருவீங்க. ஆமாங்க, அப்படி ஒரு அருமையான சட்னிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி என்னடா சட்னின்னு பார்க்குறீங்களா? அதாங்க ஹோட்டல் சரவண பவன்ல இட்லி, தோசை, பொங்கலுக்கு வைக்கக்கூடிய ஒரு அருமையான சட்னி பார்க்க போறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ், பேச்சுலர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சட்னி அதுவும் வந்து சரவண பவன்ல கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் சட்னி. அதில என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா சொல்லி தரப்போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு சில முக்கியமான பொருட்கள் சேர்ப்பாங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு இல்லைன்னா 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி வந்து ஒரு துண்டு. இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால் தான் முக்கியமானது. அது வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து ஜீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு சுவையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலையோட தேங்காய் வந்து அதிகமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து சின்ன மீடியம் சைஸில் வந்து பாதி சேர்த்துக்கிறேன். கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை குறைவாக தான் சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு வந்து சுவையை வந்து அதிகப்படுத்த வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பால் சேர்த்து தான் அரைக்கணும். நீங்கள் ஹோட்டலில் அரைக்கக்கூடியது இந்த ஸ்டைலில் தான் அரைப்பாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த திக்னஸ் போதும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடும்போது வந்து இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் திக்னஸ் வைப்பாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தாளிப்பு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தடுக்கா பேனை வச்சுட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு இதோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய தேங்காய் சட்னியோட சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹோட்டல் சரவண பவனில் கிடைக்கக்கூடிய அந்த கட்டி சட்னி வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அருமையான இட்லி அதிகமாக சாப்பிடுவீங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த ஹோட்டல் சரவண பவன் சட்னியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.